சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் வீட்டை விட்டே ரித்திகா துரத்தி விடவும் அப்போ இந்திராணி பார்த்துட்டு ரொம்பவே கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது பாவி அயலிக்கிட்ட ஓடோடி போகிறாங்க. அப்போ பாவையும் அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஒழுங்கு மரியாதை நீங்கள் போயிரு, என்ன பாவையை வச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தலாம்னு சொல்லி நினச்சியா என்ன அப்படின்னு ரித்திகாவும் செல்வன் ஐயும் ரொம்பவே சிவாவையும் அயலியும் அவமானப்படுத்தவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, இப்போனா நாங்கள் போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் ஆதாரத்தோடு நான் திரும்பி வரதான் செய்வேன் அப்படின்னு சிவாவை கூட்டிகிட்டு அயலி வெளியே வந்துருந்தாங்க. இந்திராணி பார்த்தோம்னா பாவையை அழைச்சிக்கிட்டு அவங்க சோகத்தோட கண்கலைங்க அழுதுகிட்டு போகவும் அப்போ உடனே அவங்க ரித்திகா சொல்கிறாங்க, எப்படியோ இவங்கள வீட்டை விட்டு தொலைச்சாச்சுது, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு செல்வநாயகிட்டையும் தன்னுடைய அம்மா ஜமுனாகிட்டையும் சொல்லவும் அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எப்படியோ இவ்வளோ ரெண்டு வரையும் வீட்டை விட்டு அனுப்பியாச்சுது, இப்போ தான் முழு சந்தோஷமாகவே இருக்குதுப்பா அப்படின்னு செல்வநாயகியும் ஜமுனாவும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயலி சிவாவை தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, சிவா நீ கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், கடைசியில் நம்மக்கிட்ட ஆதாரம் இருந்தும் அதை நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சோகத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா விஜயகுமார் அதிகாரி விஜயகுமார் நேராக சிவா அயலி பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க. நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சார் இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சொன்னோம்ல, அதனால தான் நாங்கள் வீட்டை விட்டு வர வேண்டியதாகி போச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், நீங்கள் என்ன உங்கள் சொந்த விஷயமாவா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்க, நம்ம வரமாவையும் கபிலன்னு கையும் கலவமா நம்ம பிடிக்கணும்னு சொல்லி தானே நான் உங்களை அந்த வீட்டுக்குள்ளே திட்டமிட்டு அனுப்பி வச்சேன், நீங்கள் என்ன உங்கள் சொந்த விஷயத்தை வச்சு வீட்டை விட்டு நீங்கள் வந்துட்டீங்களே, நம்மளுக்கு கிடைச்சிருந்த அருமையான சான்ஸை இப்படி தவற விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதெல்லாம் முடியாது, திரும்பவும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயே ஆகணும், நம்ம வர்மாவை நம்ம பிடிக்கணும்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் தான் தீரணும் அப்படிங்கும்போது என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எப்படி நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு அயலி சொல்லவும் அப்போ அதிகாரி விஜயகுமார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு அயலி உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம வர்மாவையும் கபிலனையும் நம்ம ஆதாரத்தோட கையங்களமாக பிடிக்கணும், அந்த வர்மா இது வரைக்கும் எங்கே இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கணுன்னா கபிலனை வச்சு தான் நம்ம அவனை பிடிக்கணும், அப்படின்னா நீங்கள் ரெண்டும் அங்கே போய் இருந்தால் தான் சரியாக வரும், நீங்கள் உங்கள் சொந்த காரணத்துக்காக நீங்கள் வீட்டை விட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ அயலி சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நாங்கள் இருந்தாலும் அங்கே உள்ளவங்க எங்களை இருக்க விடலை, அதனால தான் நாங்கள் வீட்டை விட்டே வர வேண்டியதாக போச்சு அப்படிங்கும்போது சரிதான் அயலி உங்கள் நிலைமை எனக்கு தெரிய வருது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம அவங்க ரெண்டு வரையும் கையங்களமாக பிடிக்கணும்னா திரும்பவும் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது சரி சார் கண்டிப்பாக நாங்கள் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கும்போது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ போயே ஆகணும் அப்படின்னு விஜயகுமார் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவா அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு திரும்ப நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கும்போது அப்போ அயலி சொல்கிறாங்க, இல்லை சிவா நம்ம ராமச்சந்திரனை பார்த்தே தீரணும், ராமச்சந்திரன் மாமா அதாவது நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்மளை பார்த்துட்டு அவர் தெரியாத மாதிரிக்கு போனார்னு எனக்கு தெரியல, அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஐலாண்டீஸ்வரி இடத்துட்ட நான் ஹெல்ப் கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ராமச்சந்திரனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள் சிவா நீ கேட்குறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது, ஆனால் ஐலாண்டீஸ்வரி இடத்தை பார்த்தாக்கி ராமச்சந்திரன் மாமா பற்றி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது, அதனால நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது நானும் வரேன் அப்படிங்கும்போது இல்லை சிவா நீங்கள் வர வேண்டாம், நம்ம கூட உள்ளவங்கள நான் வர சொல்லியிருக்கிறேன், அதனால நம்மளை பார்க்கறதுக்காக அவங்க வருவாங்க, நான் போய் ஐலாண்டீஸ்வரி மடத்தை பார்த்துட்டு வந்துடுது அப்படிங்கவும் சரி ஜாக்கிரதையாக கிளம்பு அப்படின்னு சொல்லி சிவா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி ஐலாண்டீஸ்வரி பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ அயலி விஷயத்த ஐலாண்டீஸ்வரிட்ட சொல்லவும் அயலி என்னை பார்க்க வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஐலாண்டீஸ்வரி உடனே ஓடோடி வராங்க. அயலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டி பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய அன்பை அவங்க பரிமாறவும் அப்போ அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேடம் நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் அப்படிங்கும்போது அயலி கண்டிப்பாக நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் அப்போ ஐலாண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அன்னைக்கு பூமி பூஜை போடும் போது நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்த, ஆனால் அங்கே நடந்த கலாட்டால் அதை நீ என்கிட்ட பேசாமையே நீ போயிட்ட, என்ன விஷயமா நீ எனக்கு சொல்ல வந்த அப்படிங்கும்போது மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக தான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபினுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ உடனே ஐலாண்டீஸ்வரி இப்போ சொல்லு அயலி அப்படிங்கும்போது அப்போ அயலி எங்கள் அம்மா கூட நீங்கள் பழகிருக்கிறீங்க, எங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு முழுசாகவே தெரிஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு கடைசியில் என்ன நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியணும் நான் நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு என்னதான் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கூட இருந்த ராமச்சந்திரன் மாமா டிரைவராக இருந்தாங்களா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஐலாண்டீஸ்வரி அயலி இப்படி கேட்டது நினச்சதுமே அவங்க அப்படியே
எதுவுமே பேசாமல் அர்ச்சனாவுக்கு கடைசியில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவங்க நினச்சிப்பிட்டு அப்படியே இருக்கவும் அப்போ வந்து அயலி வந்து மேடம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஐலாண்டீஸ்வரி வந்து அர்ச்சனாவுக்கு கடைசியில் என்ன நடந்ததோ அதை அவங்க நினச்சிட்டே அவங்க இருக்கவும் அப்போ உடனே அயலி வந்து திரும்பவும் மேடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக கூப்பிடவும் அப்போ ஐலாண்டீஸ்வரி வந்து சொல்ல அயலி அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க, என்னாச்சுது, எங்கள் அம்மாவுக்கு கடைசியில் என்ன தான் நடந்தது, ராமச்சந்திரன் மாமா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கடைசியில் நடந்ததுக்கப்புறமா அவர் வெளியூருக்கே போயிட்டாராம், நீங்கள் இருந்த ஊரில் தான் அவர் இருந்திருக்கிறாரு, நீங்கள் போன வாரம் தானே வந்திருக்கிறீங்க, அவரும் போன வாரம் தான் வந்திருக்கிறாரு, அப்போ அநேகமாக உங்களுக்கு அவரை பற்றி தெரியும்னு சொல்லி நான் நம்புகிறேன், அதனால் தயவுசெய்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், எங்கள் அம்மாவுக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் ராமச்சந்திரன் மாமா என்னை பார்த்துட்டு அவர் என்னை வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எதனாலன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சிருக்குது, அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படியே அயலி ஒவ்வொரு கேள்வியாக ஐலாண்டீஸ்வரிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஐலாண்டீஸ்வரி வந்து எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கவும் அப்போ அயலிக்கு வந்து தெரியுது ஐலாண்டீஸ்வரி மேடத்துக்கு வந்து ஏதோ எங்கள் அம்மாவை பற்றியோ ராமச்சந்திரன் மாமாவை பற்றியும் ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அதனால தான் நம்மக்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அயலி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஐலாண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு அயலி, நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் நீ அமைதியாக இரு, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் வரும்போது கண்டிப்பாக நானே உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே உடனே அயலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, ராமச்சந்திரன் மாமாவே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க பாரு. உடனே அயலி வந்து அவங்க சொல்றாங்க, அயலி, நீ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது அப்படிங்கவும், என்ன மேடம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களை தானே நான் நம்பி வந்தேன், தயவுசெய்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய பதில தான் எனக்கோட அதாவது என்னுடைய எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாரு அயலி, நீ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே வந்து இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது, அதுக்குள்ளே நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லுவேன், அது வரைக்கும் நீ வந்து காத்துட்ருக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ அயலி வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி, ஐலாண்டீஸ்வரி மேடத்தை பார்த்தியே, என்னாச்சு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ அயலி கேட்ட கேள்வி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் நான் கேட்டேன், ஆனால் ஐலாண்டீஸ்வரி மேடம் வந்து இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொன்னாலும் ஆனால் அவங்க முகம் வந்து காட்டி கொடுத்துருச்சுது. நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் அவங்க வந்து என்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன அயலி சொல்கிறேன், ஐலாண்டீஸ்வரி மேடத்தை நம்பிட்டு போனேன், அப்போ ராமச்சந்திரன் மாமா பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது ஆமாம், எனக்கு என்னமோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, நேரம் வரும்போது சொல்கிறேன்னு இருக்கிறாங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அவங்ககிட்ட வந்து எப்போதாவது பதிலை வாங்கிட்டு வரலான்னு தான் நான் நம்பி போனேன், ஆனால் கடைசியில் அவங்க எனக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் ஆயிட்டாங்க, ஆனால் நான் அதுக்காக நான் அமைதியாக இருக்க மாட்டேன், கூடிய சீக்கிரத்திலேயே ஐலாண்டீஸ்வரி மேடத்திட்ட இந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் நான் கேட்பேன், அவங்களும் பதில் சொல்லி தான் தீரணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது, எதுக்காக ராமச்சந்திர மாமா வந்து எங்கள் அம்மா பற்றி எதுவும் சொல்லாமல் பண்ணார், அப்போ வர்மாவோட விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ ஆக மொத்தத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் ஐலாண்டீஸ்வரி மேடம் தான், அவங்கள கூடி சீக்கிரமே அவங்க கிட்ட நான் பதிலை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவாவுக்கு ஃபோன் வரும். உடனே ஃபோன் பேசுகிறதுக்காக சிவா வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் அயலிக்கு வந்து பொன்னி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சொல்லு பொன்னி அப்படிங்கும்போது பாவே இந்த மாதிரிக்கு வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சுது, அவள் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா தானே டேப்லெட்லாம் போட முடியும், எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் வந்து அவள் கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கவும் அவள் உடனே வந்து அயலியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி பொன்னி, நீ வந்து ஃபோனை நான் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ அயலி வந்து நினைக்கிறாங்க, நம்ம இப்போ உடனே போய் பாவையை பார்த்துட்டு வரலாம், ஆனால் அந்த விஷயம் வந்து சிவாவுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அயலி வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவா கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க, நம்ம இந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டாடியே தீரணும், சிவாவும் அயலியும் வீட்டை விட்டு போயிருக்கிறாங்க, அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேண்டாமா அப்படிங்கும்போது அப்போ செல்வநாயகியும் அவங்க ஜமுனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுக்கு அப்படிங்கவும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ரித்திகா பார்த்தோம்னா அவங்க பாட்டு போட்டு விட்றாங்க. இந்த பாட்டில் அவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடவும் இதனால வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வேதனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் ரித்திகா பண்ணிட்டு இருக்கிறால ஒட்டுமொத்த குடும்பமும் ரித்திகா கூட இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோடு அவங்க வந்து போயிடவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அயலி அங்கே வராங்க. வந்ததுமே அவங்க செல்வநாயகியும் அவங்க ரித்திகாவும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நீ எதுக்கு நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாவைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அவளை பார்க்கறதுக்காக வந்தேன், தயவு செய்து அவளை பார்க்கறதுக்கு என்னை வீட்டுக்குள்ளே விடுங்க, பார்த்ததுக்கப்புறமா நான் கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கும்போது என்னது உன்னை வந்து வீட்டுக்குள்ளே நான் விடுறதாவது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாவை பார்த்தோம்னா அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போ சிவாவும் வந்து அயலி இங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு சிவாவும் நேராக அங்கே வந்துருந்தாங்க இந்திராணியோட வீட்டுக்கு.
அப்போ ஐலி அவமானப்பட்டுட்டு நிற்கிறத சிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு பாவையும் பார்த்துக்கிட்டு ரெண்டோருமே வந்து ஐலி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நின்னதுமே சிவா வந்து சொல்கிறாங்க, ஐலி எனக்கு தெரியும், நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே தான் வரேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இங்கே பாரு ரித்திகா, நீ வந்து ஐலியை அவமானப்படுத்துறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா பாவி வந்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சிட்டு வராங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத செல்வன் ஆக்கி ரித்திகா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.